வணக்கம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, ஆவணி மாத கொண்டாட்டம் உங்களோடு தானா என்று கேட்கின்ற அளவிற்கு சந்தோஷமான செய்திகளை நிறைய சொல்லலாம். நிறையா சொன்னாலும் அதிலையும் உங்களுக்கு மன திருப்தி இருக்காது. இதில் ஒரு 3 கேட்டகரி உள்ள மனிதர்களில் இருக்காங்க. செஞ்சுட்டு எனக்கு கிடைக்கலேன்னு அவதிப்படுறவங்க, சில பேர் செய்யறதுக்கு முன்னாடியே 10 தடவை சொல்லிகிட்டு இருக்கிறவங்க, சில பேர் செய்வாங்க, யாருக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆனால் உழைப்பாங்க, செய்வாங்க, பாசம் காட்டுவாங்க. அவர்கள் சில நேரங்களில் கோபத்துக்கு ஆளாகுவாங்க. இந்த கோபத்தால் அவங்களுக்கு என்ன நடக்கும்? ஒன்று, எந்த விஷயத்தில் தலையிடாமல் போய் ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. கோபத்தால் பசி நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்காது. அவங்க என்ன மதிக்கலை, அவங்க என்ன கூப்பிடலன்னு சில குறைபாடுகளை கூற வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு பச்சை தண்ணி குடிக்க மாட்டான் அந்த வீட்டில் அன்னு சொல்கிற மாதிரி ஒரு எதிர் விசையை நீங்கள் போடுவீங்க. அதே நேரத்தில் உங்களை சாந்தமாக அரவணைச்சி அன்பாக பேசினா உங்களையே நீங்கள் சாந்தப்படுத்திடுவீங்க. இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் இந்த விருச்சிக ராசிக்கு உண்டு. அதுவும் இந்த மாதத்தில், ஆவணி மாதத்தில் உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் கேது பகவானுடைய சேர்ந்து அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு முன்னோர்களுடைய அருளாசியால் உங்களுக்கு சில விஷயங்கள் வரும். நீண்ட நாள் எதிர்பார்த்தவங்க அவங்கள நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இல்லை உங்களை தேடிட்டு போனாங்கன்ற வார்த்தையாவது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் செய்கிற தொழில் மூலமாக மன அழுத்தம், மன சஞ்சலம், மன குழப்பத்தை உண்டு பண்ணும். அப்படி அந்த குழப்பத்தை உண்டு பண்ணுவதனால் நீங்கள் கொஞ்சம் வெக்ஸாகி போயிடுவீங்க. ரிலாக்ஸாக இருக்கலான்னா இந்த மாதத்தில் ரிலாக்ஸாக இருக்க முடியாது ஒரு சிலருக்கு. பல பேர் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே அவங்க மாட்டிலே போயிட்டே இருப்பாங்க, பறந்துக்கிட்டே இருப்பாங்க, செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? சில பேர் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு சூழ்நிலை இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க உள்நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி வெளிநாட்டு நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களை 8ல் குரு பகவான் இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் அவசியம் நீங்கள் குருமார்களை சந்தித்து உங்கள் ஜாதகத்தை காட்டி உங்களுடைய சில விஷயங்களை இந்த மாதத்தில் செய்து கொண்டால், ராஜ கிரகங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருப்பதனால் உங்களுக்கு சில நுட்பமான விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. உங்கள் குழந்தைங்கள் ஜாதகத்தையும் கண்டிப்பாக கொடுங்க. விருச்சிகத்துக்கு 5ஆம் இடம் மீன ராசியாக இருப்பதனால் அங்கே சனி பகவான் வேறு பிடிச்சி டைட் பண்ணி வச்சுருக்காரு. ஆகையினால் உங்கள் குழந்தை ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஜாதகம் ஒரு பக்கம் சிக்குவதோ இல்லையோ, உங்கள் குழந்தை ஜாதகம் கண்டிப்பாக சிக்கும். கவனமாக இருங்க. படிப்பில் கவனம் வேணும். போகும்போது தடைகள் வரும். வண்டி வாகனத்தில் பிரச்சனைகள் வரும். குழந்தைகளுக்கு சும்மா திடீர்னு நல்லா இருந்தது, திடீர்னு உடம்பு சரியில்லாத போடும். என்னங்க நல்லா தானே இருந்தது? ஆமாம் நல்லதாக இருந்ததுங்க, இது மாதிரி ஆயிடுச்சுன்னுவாங்க. இந்த பருவத்துக்கு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டால், ஒரு மாதிரி மனோநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பாங்க. அவங்க ஒரு சிலர் ஒரு 10-20% உள்ள மக்கள் ரொம்ப த்ரில்லாக அந்த ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப நுட்பமாக தன்னுடைய எண்ணங்களை ஆராய்ச்சி மூலமாகவும் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த குழந்தைங்க உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. அந்த கஷ்டத்தின் மூலமாக உங்களுடைய மனநிலையை ரொம்ப ரொம்ப பாதிப்புக்கு ஆளாகும். ஏன்னா உங்களுடைய ஆசை அவலாசையாக மாறி, திட்டங்கள் பெருசாக மாறி உங்களை இழுத்து கொண்டு போய் விட்டுடும். ஆகையினால் கம்பல்சரி சும்மா இருந்தாலும் உங்களை இழுத்து கொண்டு போய் விடும். இல்லை உங்களை என்ன பண்ணணுன்னாக்க அந்த எண்ணத்துக்கு உடைய நபர்களோட கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஆகையினால் உங்களுடைய முயற்சியானது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சனியின் 10ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் அந்த வீட்டு அதிபதி அங்கே இருப்பதனாலும் ஒரு சில நல்ல காரியங்கள்
வீடு தேடி வரும். சில விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக செஞ்சு முடிக்கின்ற சூழ்நிலை வரும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல நாள் தான். அதை மறுக்க முடியாது. ஏன் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு சிலருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, கேது பகவான் போய் தன்னுடைய இடத்தை நோக்கி தன்னுடைய சுயசாரத்தை நோக்கி போவதனால, அதை நோக்கி சூரியன் வருவதனாலையும் இந்த ஆவணி மாதம் சற்று கவனமாக இருக்கும். நிறைய பேருக்கு தெய்வ வழிபாடும் தெய்வத்தின் அனுகிரகமும் கிடைக்கும். சிலருக்கு வயதானவர்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய அரவணைப்பும் உங்களுக்கு தேவைப்படும். பெரும்பாலும் அவர்கள் கிடைப்பார்கள், அவர்கள் சொல்லுவார்கள். உங்களுடைய ஒவ்வொரு பயண பாதையிலும் அப்பா அம்மாவுடைய சொல்லுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதன்படி நடக்க முடியாது. உங்களுக்கு சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போயிடும். ஆகையினால் சில விஷயங்களை நீங்கள் மறைச்சி வாழ வேண்டி வரும். ஆகையினால் உங்களுடைய பார்வையின் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையிலுடைய தரத்திற்கு ஏற்ப, வயதுடைய நிலைக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் மூலமாக உங்களை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். அன்பான நியூ ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, உங்களோடு பேசி பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன். என்னுடைய 9710957060 பலரும் நிறைவான வழியில் கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் மூலமாக பல பாராட்டுகளை எனக்கு தந்த போதிலும் எங்களுடைய அருளாசியால், இயற்கையின் அருளாசியாலும் நீங்களும் நாம் எல்லோரும் இதில் நல்ல விதமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். மேலும் மேலும் தெளிவான பாதையில் பயணிப்பதற்கு நாம் தொடர்ந்து இந்த நியூ ஜெனரேஷன் பயணப்பாதையை தொடருவோம். நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க. குருதட்சணையோடு சேர்த்து நீங்கள் அனுப்பிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுடைய நுட்பமான விஷயம், காற்றில் எப்படி கலந்து உங்கள் பேரை ரிலே பண்ணுறது, உங்களுக்கு நீர்னால் வருகின்ற இந்த 5 பூதங்களையும் எப்படியெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். நிறைய விஷயங்கள் மருத்துவ விஷயமாக இருக்கும். ஒரு 20 வயசுக்குட்பட்ட ஒரு சிலர் குழந்தைங்க என்கிட்ட பேசும்போது ஆரம்பத்தில் அவங்களுடைய அந்த விவரம் புரியாத கேட்டுருவாங்க. அதுக்கு பிறகு விவரம் புரிஞ்சோடனே அவங்க அப்படியே அவ்வளோ மன சந்தோஷம் அடைவாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க ஒரு அனுபவ ரீதியாக ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க. யாரோ அனுபவ ரீதினா யாரோ சொன்னதை தானே இவங்க காதில் கேட்டு வச்சுருக்காங்க. அதனால் அந்த விஷயத்தில் அவர்கள் நான் சொல்லுவதை இணைச்சி அவங்க பலனை அடையும் போது பார்த்தால் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தின் மூலமாக என்னோட தொடர்பில் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதை நீங்களும் தொடர வேண்டும். மேலும் மேலும் பல உண்மைகளையும், மருத்துவ ரீதியான உண்மைகளையும், ஜோதிட ரீதியான உண்மைகளையும், ஆன்மீக ரீதியான உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன்.